பஸ்ல வந்த பார்சல கேஷுவலா ஒரு முதியவர் திருடிட்டு போகக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கு. ஏதோ தன்னோட பொருள் மாதிரி சாதாரணமா வந்து முதியவர் பார்சலை திருடிட்டு போயிருந்திருக்காரு. பேருந்து நிலையமே பரபரப்பா இருக்கும் போது கொஞ்சம் கூட பயம் இல்லாம முதியவர் இப்படி செஞ்சிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பேருந்து நிலையத்துக்கு மதுரையில இருந்து ஒரு தனியார் பேருந்து வந்திருக்கு. இந்த பேருந்துல சில பார்சல்களும் எடுத்துட்டு வரப்பட்டிருந்திருக்கு. அதுல ஒரு பார்சல் தான் 25,000 ரூபாய் மதிப்பிலான விவசாய மருந்து பொருட்கள் கொண்ட ஒரு பார்சல். அது தெய்வேந்திரன் அப்படின்றவருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அவருக்கு போக வேண்டிய பார்சலை திடீர்னு அங்க வந்த 70 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருத்தர் கேஷுவலா அந்த பார்சலை அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு போனதா கூறப்படுது. இதை தொடர்ந்து அங்கிருந்த சிசிடிவி கேமரால இந்த காட்சிகள் பதிவான நிலையில அதன் அடிப்படையில தேவக்கோட்டை டவுன் போலீசார் முதியவரை தேடிட்டு வராங்க. இப்படி மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடத்துல அதுவும் வேறொருத்தருக்கு வந்த பார்சலை தனக்கு வந்தது போலவே முதியவர் ஒருத்தர் திருடிட்டு போயிருக்கக்கூடிய சம்பவம் அங்க கொஞ்ச நேரத்துக்கு பரபரப்பு சூழலை ஏற்படுத்தி இருந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.